இந்தியா நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தொலைபேசியில் பேச்சு. அடுத்த 20 ஆண்டுகளில் நியூசிலாந்தில் ஏற்றுமதி 9,863 கோடி ரூபாயிலிருந்து 11,650 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் வாய்ப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என கூறி நடந்து வரும் போராட்டங்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் தமிழக அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை. என்ஜினில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மீண்டும் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவிப்பு.